கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 101:4. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிரியமானவர்களே, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இருதயமானது மாறுபாடு உள்ளதாய் இருக்குமானால் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு அகன்றுவிடும். நாம் பொல்லாதவர்களோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மாறுபாடு உள்ளதாய் மாறிவிடும். எனவே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுவதை பார்க்கிறோம். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். மாறுபாடான இருதயம் உருவாவதற்கு காரணமா இருக்கிற பொல்லாதவர்களோடு கூட நான் இணைந்து கொள்ள மாட்டேன். ஒருவேளை என்னுடைய இருதயம் மாறுபாடு உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை என்னை விட்டு அகன்ற வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த நாளிலே தேவ சமூகத்துல மாறுபாடான இருதயம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று விண்ணப்பிப்போம். பொல்லாதவர்களோடு கூட நாம் இணைந்து கொள்ளாதபடி நம்முடைய இருதயம் ஒழுங்காய் இருக்கும்படியாக நம்மை நாமே காத்துக்கொள்வோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் செபிக்கலாம். தகப்பனே, சங்கீதம் 101:4 பிரகாரம் செபிக்கிறோம். மாறுபாடான இருதயம் என்னிலே இருக்குமானால் அதை என்னை விட்டு அகன்று விடும்படியாய் நான் செபிக்கிறேன். மாறுபாடான இருதயம் உருவாவதற்கு காரணமாயிருக்கிற பொல்லாதவர்களோடு கூட நான் இணைந்து கொள்ளாதபடி என்னை தற்காத்து நடத்த கர்த்தர் என்னை நடத்தும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, நல்ல இருதயத்தை, உங்களுடைய பிரசன்னத்தை உணர்கிற, உங்களுடைய பிரசன்னத்திலேயே இருக்கிற நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. அப்பா, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் உமக்கு நேராய் திரும்புவதாக, உங்களுடைய பிரசன்னம் விட்டு விலகாதபடி அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளும்படியாக, பொல்லாதவர்களை அவர்கள் அறியாதபடி தங்களை காத்துக் கொள்வார்களாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல இருதயமுடையவர்களாய் மாறுவார்களாக, உமக்கு பிரியமானவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தர வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.